அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான ருசிகரமான நிகழ்ச்சி. ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக ரொம்பவே ஒரு அற்புதமான சுவையான ஒரு ரெசிபியோட வந்திருக்காங்க திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மேம், எனக்கு இன்னைக்கு என்னென்ன சமைக்க போறீங்க? பெசரட் தோசை. பெசரட் தோசை. பெசரட்னா பெசரலு அப்படின்னாலே முழு பயிறு. ஓகே. அதோட அரிசி இது பண்ணி பெசரட் தோசை. இது ஆந்திரா ஸ்பெஷல். ஓகே. நம்ம இங்க தோசையில நடுப்புற உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணுவோம். அதுக்கு பதிலா அவங்க ரவா உப்புமா ஸ்டஃப் பண்ணுவாங்க. ரவா உப்புமா. ஆமா. ஓகே. சோ அது ரெண்டும் இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன். சூப்பர். செய்ய ஆரம்பிக்கலாங்களா? பெசரட் தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, பச்சை மிளகாய், ஊற வைத்த பச்சை பயிறு, அரிசி, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, ரவை. 1 கப்பு அந்த பச்சை பயிருக்கு 1/2 கப்பு அரிசி. ஓகே. அந்த ரேஷியோல நினைச்சு ஊற வச்சிருக்கேன். இதுல பச்சை மிளகா, இஞ்சி போடுறேன் ஃபர்ஸ்ட். இந்த இதுக்கு 4 பச்சை மிளகா காரம் தேவை. 4 போட்டுறேன். இந்த ஊற வச்சதையும் இதுல சேர்க்கலாம். ஓகே. எவ்வளவு நேரம் அந்த பச்சை பயிறு அரிசி ஊற வச்சிருக்கீங்க? ஒரு 6 மணி நேரம் ஊறுதுமா. ஓகே. நல்லா வெந்நீரை விட்டு முதல்ல பச்சை பயிரை ஊற வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் அரிசியும் போட்டுட்டோம்னா 6 hours நல்லா ஊறினாதான் அது நல்ல இதுவா வரும். சரி. 1 கப் பச்சை பயிருக்கு 1/2 கப் அரிசி சேர்த்திருக்காங்க. பச்சரிசி சேர்த்து ஒரு 6 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிருக்காங்க. சோ இப்ப அரைக்கும் போது அதோட பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து அரைக்க போறாங்க. இது அரைக்கலாமா நம்ம? ஓகே. இதை அரைச்செடுத்து இதுல கொஞ்சம் கொத்தமல்லி, ஓகே, கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டையும் போட்டே அரைச்சிடலாம். சரி. தோசையே பாக்கிறதுக்கே கொஞ்சம் பச்சையா தான் இருக்கும். உப்பு இதுக்கு தேவையானது போட்டுடலாம். நல்லா அரைஞ்சாச்சுமா. ஓகே. நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிடணும். சூப்பர். அந்த பவுல்ல அது டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா அந்த தோசை மாவு அந்த பதத்துக்கு அரைச்சிருக்காங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, அதோட ஊற வச்ச பச்சை பயிறு, பச்சை அரிசி, அதுக்கப்புறம் அதுல கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இந்த மாவு ரெடி. நம்ம தோசைக்கான மாவு, பெசரட் தோசைக்கான மாவு ரெடி. ஓகே. அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ற இந்த உப்புமாவை ரெடி பண்ணிக்கலாம். சரிங்க. இந்த மாதிரி அளவுல இருக்கணும் அது. நம்ம இப்ப உப்புமா ரெடி பண்ணலாம். என்ன வேணுங்கம்மா? எண்ணெய், நெய் ரெண்டுமே வேணும். இப்ப யூஸ்வலா தோசையில மசாலா அந்த கிழங்கு வைக்கிறது ஒரு டேஸ்ட், அது நம்ம எல்லாம் பரிச்சயமான ஒரு விஷயம். அந்த மசாலாவோட சேரும் போது பிளெயினா இருக்கிற தோசை ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதோட காம்பினேஷன் இது ஏதோ ஆந்திரால அவங்க இப்படிதான் ஸ்பெஷலா பண்ணுவாங்க. ஓகே. சோ ஓவரால் அவங்க அந்த பச்சை மிளகாய் நிறைய சேர்க்கனால காரம் காம்பன்சேட் ஆயிடும். சோ இது காஞ்சது. இதுல கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தோசை மாவுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்ப அடுத்தது உப்புமா ரெடி பண்றாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, இப்ப அதுல கடலைப்பருப்பு சேர்த்திருக்காங்க. இந்த பெசரட் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா? மாவு ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்க சம்டைம்ஸ் இந்த உப்புமா ஸ்டஃபிங் வேண்டாம், வெறும் அந்த தோசை மட்டும் போறோம் அப்படின்னா தோசையை வாத்து அது மேல ஆனியன் நல்லா பொடியா தூவிட்டு நல்லா எண்ணெயை விட்டு மூடி போட்டு வாத்துடணும். ஓகே.
இப்ப கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுலமா? இது செவந்தாச்சு. இதுல பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போடலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி அண்ட் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்திருக்காங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போடுறாங்க. இதுல கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அடுத்ததா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் தோசைக்கு மாவு ரெடி பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கம் உப்புமா தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இதுல தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் நல்ல எண்ணெயில வதங்குற ஸ்டேஜ்ல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்றாங்க. இதுல நம்ம இப்போ உப்புமாக்கு தேவையான தண்ணி விட்டுடலாம். சோ வெங்காயம் போட்டு கொஞ்சம் எண்ணெயில வதக்க விட்டதுக்கு அப்புறமா உப்புமா வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்துறாங்க. இதுல உப்பு போட்டுக்கலாம். சோ ஆல்ரெடி நம்ம மாவுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். இப்ப வெறும் உப்புமா செய்யறதுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு காம்போ என்னெல்லாம் நல்லா இருக்குமா இந்த பெசரட்க்கு? தேங்காய் சட்னி, சாம்பார். ஓகே. அந்த ரவா உப்புமாவே தான் அவங்க மெயினா தொட்டு சாப்பிடுவாங்க. சரி சரி. இது ஆந்திரால மட்டுமே இல்ல, கர்நாடகா போனீங்கன்னா கூட அங்கேயும் இது ஸ்பெஷலான இது. அவங்களும் இதே மாதிரி உப்பிட்டுன்னு இதான் முள்ள வச்சு இது பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. இப்போ இது கொதிக்கிறது, நம்ம ரவையை போடலாம். ரவா வந்து வேகிறதுக்கு தண்ணி ஊத்துனாங்க, அப்புறம் உப்புமாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணாங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கிற ஸ்டேஜ்ல இப்ப ரவைய சேர்க்க போறாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் அந்த டபுள் ரோஸ்டட் ரவா தான். அது இல்ல நார்மல் ரவா கிடைச்சதுன்னா அதை ஒரு தடவை வறுத்து எடுத்துட்டு பண்ணுறது நல்லது. ஓகே. இது ரோஸ்டட் ரவான்றதுனால நம்ம அப்படியே போடலாம். ஓகே. நெய்ல தானே வறுக்கணும்? ஆமா, நெய்ல வறுத்துக்கணுமா. அதங்கின்னு இருக்கு. ஓகே. தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். மீன் டைம் நம்ம தோசை வாக்கிறதுக்கு ரெடி. ஓகே. இது அது வரைக்கும் வெந்துன்னு இருக்கட்டும். ரவை உப்புமா நல்லா வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு அழகா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 2 to 3 minutes அது வேகிறதுக்காக மூடி வச்சிருக்காங்க. கல்லு கொஞ்சம் காயட்டும். இந்த ஆந்திரா ஸ்பெஷல் இந்த ரெசிபிஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க மேம்? இதுவும் நான் உங்கள்கிட்ட அவசியம் சொல்லி ஆக வேண்டிய ஒரு விஷயமா. நான் முன்னாடி ஒரு தடவை வத்த குழம்பு வைக்கிறது ஒரு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் மேல் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு சொல்லிட்டு அதுல வெங்காயம் சுண்டைக்காய் எல்லாம் போட்டு பண்ணி வத்த குழம்பு பண்ணினேன். அவரே தான் எனக்கு இந்த பெசரட் தோசையும் சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி ஸ்டஃபிங். அதனால பெண்களுக்கு மட்டும்தான் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆண்களுக்கும் இதுல நிறைய இன்ட்ரெஸ்டோட இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, நல்லா சமைக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு நிறைய ரெசிபி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா, நீ ஒவ்வொன்னா வெளியே வரும் ஒவ்வொரு எபிசோட்ல. ஆமா, ஏன்னா இதெல்லாம் யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்தது நம்ம எப்படி நினைச்சுனாதான் அது நம்மள விட்டு போகாம இருக்கும். கண்டிப்பா நம்மளே என்னவோ கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லி கூடாது. அவங்க சொல்லி கொடுத்தது நீங்க அவங்களுக்கு என்னைக்கா செஞ்சு கொடுத்துருக்கீங்க? அவசியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ கல்லு காஞ்சிடுத்து நம்ம தோசையை வாக்கலாம். உங்களுடைய வீட்டுல இப்படி சவுத் இந்தியன் இந்த நம்மளுடைய இந்த தமிழ்நாடு டச் இல்லாம அதர் ஸ்டேட் ஃபுட் எல்லாம் யார் விரும்பி சாப்பிடுவா? எல்லாருமே ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே. சோ எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப நம்ம இது மேல அந்த ஆனியன் இது பண்ணி விடலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து ரவை உப்புமா நல்லா வெந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பெசரட் தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. மேம்
இப்போ ரவை உப்புமா என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? இது ரெடி ஆயிடுச்சுமா. ரவா உப்புமா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்தெல்லாம். இதை அணைச்சிடலாம் இப்போ. ஓகே. இதை வந்து நம்ம திருப்ப முடியாது, இது இப்படியே தான் இருக்கணும். இதுல நடுப்புற நம்ம வந்து இந்த உப்புமா அப்படி ஸ்டஃபிங் வைக்கலாம். ஓகே. இப்ப என்ன பண்ணணும்னா இதை மடிச்சு விட்டு இந்த பக்கமே இன்னும் கொஞ்ச நாள் இவங்க இந்த செஞ்ச ப்ராசஸ் பார்த்திருப்பீங்க. அந்த பெசரட் தோசை, அந்த தோசை வந்து வார்த்தா அது மேல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை தூவி நல்லா வேக விட்டாங்க. இப்ப ரெடி ஆக்கி வச்சிருந்த அந்த ரவை உப்புமா அதை வந்து தோசைக்கு நடுவுல வச்சு ஒன்னோட ஒண்ணு நல்லா க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விட்டு இப்ப திருப்பி போட்டிருக்காங்க. பெசரட் தோசை ரெடி ஆயிடுது. சூப்பர். உங்களுக்கு சட்னியுமே பண்ணி கொடுக்கலாமா? அதுதான் நல்லா இருக்கும். சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பா பண்ணி கொடுங்க. தேங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய். தேங்காய், பொட்டுக்கடலை, பெசரட் தோசை அதுவே வந்து அவங்க இந்த உப்மா ஸ்டஃபோட சொன்னது வித்தியாசமா இருந்தது. பச்சை மிளகாய், இஞ்சி. சோ இப்ப அதுக்கு காம்போ எது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்ப கூட சொல்லல சட்னி ரெடி பண்ணி கொடுக்க போறாங்கன்னு. பட் இப்ப சட்னியோட சேர்த்து கொடுக்க போறாங்க. இஞ்சியும் போடுறேன். ஓகே. கொஞ்சம் உப்பு கொடுங்க. தண்ணி. தேங்காய் சட்னி ஏன் இஞ்சி வச்சிருக்கேன்னா சில பேருக்கு வந்து தேங்காய் சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும். அதுக்கு இஞ்சி வச்சு சட்னி சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது அவ்வளவு தூரம். அரைக்கலாமா? ஓகே. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுரு. இது ஏதாவது ஒரு கப்ல எடுத்து வச்சு. இப்ப தேங்காய் சட்னி மாதிரியே சாம்பார் கூட இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ விருப்பப்படுறவங்க சட்னி சாம்பார் எல்லாம் சேர்த்து இந்த பெசரட் வந்து சாப்பிடலாம். சோ இப்ப இதை எடுத்துட்டு தாளிச்சு கொட்டிடுறேன். இதுக்கு சாப்பிடலாம். ஸோ யூஸ்வலா வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒன்னும் ரவை உப்புமா இல்லைன்னா தோசை அப்படி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே காம்போவா சாப்பிடும் போது நமக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வரைக்கும் நல்லா ஹெவியா இருக்கும், ஃபில்லிங்கா இருக்கும், பசிக்காத. கடுகு தரீங்களா? ரெண்டு உளுத்தம். ரெடி. ஸ்பூன் தான். சட்டுன்னு அழகா வந்து நமக்காக ஒரு தேங்காய் சட்னி செய்து காட்டிட்டாங்க.
பெசரட் தோசை வித் உப்மா. தேங்க்யூ மேம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வந்து இந்த ரெசிபி கேள்விப்படுறது இதான் முதல் தடவை. ஆந்திரா ஸ்பெஷலான இந்த பெசரட் தோசை வித் அந்த தேங்காய் சட்னியோட நமக்கு ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம். ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்றேன். ரொம்ப 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 அட்டகாசமா இருக்கு. உப்மா சிலர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, நிறைய பிளெயினா இருக்குன்னு. பட் தோசை பிரியர்கள் இருப்பாங்க. இப்படி உப்மாவோட காரசாரமா வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வித்தியாசமாவும் இருக்கு, ரொம்ப சுவையாவும் இருக்கு. மெயின் பச்சை மிளகா அவங்களோட மெயின் இன்கிரிடியன்ட். அது நல்லா தாராளமா போட்டு செஞ்சிருக்கீங்க. அண்ட் உண்மையிலே சட்னி அதோட காம்பினேஷன்ல சட்டுன்னு நீங்க வந்து செஞ்சாலும் அந்த உளுந்தெல்லாம் நிறைய போட்டதால அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். பெசரட் தோசை செய்யும் முறை: மிக்சியில் இஞ்சி, பச்சை மிளகாய், ஊற வைத்த பச்சை பயிறு அரிசியை சேர்த்து நன்கு அரைக்க வேண்டும். பிறகு அதே மிக்சியில் கொத்தமல்லி, உப்பு சேர்த்து அரைக்கவும். நன்கு அரைந்ததும் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றொரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு சேர்த்து நன்கு கிளற வேண்டும். அதில் இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கவும். தேவையான அளவு தண்ணீர் மற்றும் உப்பு சேர்க்க வேண்டும். தண்ணீர் கொதித்ததும் ரவையை சேர்த்து நன்கு கிளறி மூடிவிட வேண்டும். மற்றொரு அடுப்பில் தோசை கல்லை வைத்து அதில் அரைத்து வைத்த பச்சை பயிறு தோசை மாவை எடுத்து தோசை போல் ஊற்றி அதன் மேல் வெங்காயத்தை தூவி அதற்கு மேல் வாணலியில் செய்திருக்கும் உப்மாவை தோசை மேல் வைத்து மூடி எடுத்தால் பெசரட் தோசை தயார். தேங்காய் சட்னி செய்யும் முறை: மிக்சியில் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, தண்ணீர் விட்டு அரைக்க வேண்டும். நன்கு அரைந்ததும் மற்றொரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பை போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்தால் தேங்காய் சட்னி தயார். சரி நேயர்களே, இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் பெசரட் தோசை வித் ரவா உப்மாவோட தேங்காய் சட்னி காம்பினேஷன்ல செஞ்சு காட்டினாங்க. இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.